ஹலோ விஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் லிங்க் லாங் டேர்ம் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். ஓப்பன் லிங்க்னா என்னென்னா, அந்த லிங்க் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியாவில் போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதில் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணால் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? ஸோ அதில் யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட், இல்லைனாலும் ப்ராப்ளம் வராது. அந்த மாதிரி இருக்கிறது தான் ஓப்பன் லிங்க்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆப் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2-3 மாதம் வரைக்கும் தான் ரன் ஆகும். அது ரொம்ப சில ஆப்ஸ் வந்துட்டு அதிகபட்சமாக 3 மாதம், அதை தாண்டி போனதில்லை. பட் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து 2-2.5 மாதம் அவ்வளோதான் ரன் ஆகிருக்கு. சரியா? ஸோ இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 360 நாள் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு 2 மாதம் போகுன்றது என்னோட கெஸ். ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ப்ராடக்ட்லாம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்போட ரெஜிஸ்டர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கூடவே என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் இருக்கும். ஸோ எதாவது டவுட்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட் வந்து இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். லிங்க்கு கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் இந்த இடத்துல ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணும்போது நீங்கள் சரி 91 போட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்து பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு லாகின் லிங்க்கும் நீங்கள் இந்த ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் வரும். லாகின் பேஜ்லேயும் வந்துட்டு நீங்கள் 91 கொடுத்து அதுக்கப்புறம் தான் உங்கள் ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு கேப்சா கொடுத்து லாகின் பண்ணணும். ஏன்னா யூஸ்வலாக எல்லா ஆப்லேயுமே 91 இருக்கும். ஏன்னா அது இந்தியாவோட கோடு இல்லையா, அது இருக்கும். பட் இதில் அவங்க டெவலப் பண்ணும்போது மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் 91 போட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இதான் ஹோம் பேஜ். இந்த ப்ராடக்ட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வரும். இதில் இப்போதைக்கு 2 ப்ராடக்ட் தான் இருக்குது. சரியா? இந்த 0 ரூபீஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பை நவ் கொடுத்துக்கோங்க. இது வந்து 200 ரூபா வெல்கம் போனஸ். நீங்கள் இதை பை நவ் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மை ப்ராடக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ஆட் ஆகிடும். அதை நீங்கள் ரிசீவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபீஸ் வந்துடும். நான் வந்து எப்போவோ கொடுத்துட்டேன், அதனால் எனக்கு காமிக்காது. ஸோ நீங்கள் அதை ரிசீவ் கொடுத்து 200 ரூபீஸ் வெல்கம் போனஸை அவைல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 700 ரூபா 1600 ரூபா இந்த 2 ப்ராடக்ட்டில் எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 700 ரூபா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து 18 ரூபா வரும். வேலிடிட்டி வந்து 360 நாள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் கொடுத்துருக்க மாதிரி 360 நாளில் கண்டிப்பாக ஆப் ரன் ஆகாது. மேக்ஸிமம் அட்மோஸ்ட்டே வந்து 100 நாள் தான். சரியா? அதை விட ஒரு 2-2.5 மாதம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போனால் கூட நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வரும். இதை நீங்கள் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே பை நவ்னு இருக்கா, இந்த பை நவை கிளிக் பண்ணி இந்த இடத்துல 2 பேமெண்ட் சேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒன்றை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு யூபிஐ காப்பி பண்ணி தான் பே பண்ணணும். யூபிஐன்றது இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து யூபிஐன்னு சொல்லுவோம். இதுதான் யூபிஐ. ஸோ நீங்கள் இந்த யூபிஐ வந்து காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு பேடிஎம் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஹோம் பேஜில் டு மொபைல் ஆர் கான்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் போய்ட்டு நீங்கள் இந்த யூபிஐ வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே பே பண்ணிவிடுங்க. பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஐடி வரும், யூபிஐ வரும். ஸோ அந்த யூபிஐ காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே யூடிஆர்னு இருக்கு இல்லையா, அந்த யூடிஆரில் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் வந்து வாலெட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணிடலாம். ஸோ அடுத்தது 2வது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 1600 இருக்கும். 1600 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி 60 ரூபா. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்ட அமௌண்ட்டு 20 நாள் எடுக்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னா இதில் வந்து டெய்லி நீங்கள் சைன்இன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டெய்லி சைன்இன் பார்த்தீங்கன்னா இந்த மை பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு வயலட் ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைன்இன் வரும். நான் ஆல்ரெடி செக்இன் பண்ணிட்டேன், ஸோ அதனால் காட்டுது. இது செக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா. ஸோ 20 நாள் செக்இன் பண்ணினா உங்களுக்கு அதில் ஒரு 100 ரூபா வரும். அது இல்லாமல் ஆப்பில் நீங்கள் அந்த இன்கம் மினிமம் ப்ராடக்ட் போட்டால் அதில் ஒரு 360 ரூபா வரும். இது இல்லாமல் நீங்கள் இந்த ஆப்போட உங்கள் லிங்க்கில் கொஞ்சம் பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வரும். ஸோ இப்போ பார்த்தா வந்துட்டு உங்களுக்கு ஒரு 20 டேஸில் போட்ட அமௌண்ட்டை எடுத்துடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆப் ரன் ஆச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டு. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டில் எது வேணால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆப் நல்லா போகுது. யூஸ் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஒரு 4 நாளுக்குள்ளே மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓப்பன் லிங்க் லாங் டேர்ம் வந்து நம்ம ரொம்ப நாள் கழித்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக அமௌண்ட் போடுறீங்களோ போடணும்னு நினச்சா போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த ஃபஸ்ட் டைம் எந்த ப்ராடக்ட் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதம் கழித்து ஆப் ரன் ஆனால் கூட ஆப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்கிரேட்லாம் பண்ணக்கூடாது. ஓப்பன் லிங்க் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன ப்ராடக்ட் போடுறீங்களோ அதுதான். ஓகேவா? இதில் மினிமம் விட்ரால் பார்த்தீங்கன்னா 125 ரூபா தான். ஸோ 125 ரூபா வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக விட்ரால் கொடுத்துக்கலாம். இந்த மை ஆப்ஷனில் இந்த இடத்துல ஃபண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்கா,
இதில் வந்துட்டு நீங்கள் விட்ராவல் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் நம்பர் மாதிரி இருக்கும். ஸோ 6 டிஜிட் நம்பர் கொடுத்து நீங்கள் ஃபண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கணும். நீங்கள் யாருக்காவது லிங்க் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இன்விடேஷன் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட லிங்க் வந்து நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணலாம். பேங்க் கார்டுன்ற ஆப்ஷனில் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் வந்து பேங்க் கார்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் வந்து இந்த கஸ்டமர்ஸ் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கனெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து பேமெண்ட் இன்கேஸ் ஏதாவது ஃபெயில் ஆச்சுன்னா கஸ்டமர் சர்வீஸ்க்கு மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க வந்து பேமெண்ட்டை செக் பண்ணி போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.